ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் வச்சிருந்தேன். எப்பவும் போல வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு புளியை ஊற்றி வைப்போம். கொஞ்சம் மசாலா அரைச்சி வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் தேவையான சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாக எடுத்துக்கணும். தக்காளி அப்புறம் கத்திரிக்காய் நாலாக கீறி எடுத்துக்கிட்டேன். புளியை ஊற வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் மிளகு சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டுட்டு தேங்காய்லாம் போட்டுட்டு அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த மசாலா அரைச்சிட்டு நம்ம 4 கீரல் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காய் கூட கொஞ்சம் லைட்டாக வச்சு அதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தாளிப்பு எப்பவும் போல தான் கடுகு வெந்தயம்லாம் போட்டுட்டு அப்படியே புளியை கரைச்சி வச்சுட்டு அப்படியே முழுசாக கத்திரிக்காய்லாம் போட்டுட்டேன். நல்லா இந்த தண்ணிலாம் வத்துறதுக்கு நல்லா வத்த குழம்பு மாதிரி நல்லா வத்திச்சு. அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கிட்டேன். தம்பிக்கு ஊட்டுறதுனால கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த குழம்பு லைட்டாக ஊறாம தான் வைக்கணும். கத்திரிக்காய் நல்லா பிசைஞ்சு சாதத்தில் தம்பிக்கு ஆம்லெட் பொரிச்சு கொடுத்தேன். இது சைடிஷே தேவையில்லை தான். அப்பளம் அந்த வெங்காயம் ஆம்லெட் இந்த மாதிரி சாப்பிடலாம். நான்